பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ என்ன பண்ற ரதிகா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. கையை எடு. அவர் உன் அத்தாண்டி. இருக்கட்டும், என் அக்காவோட நிலைமைக்கு காரணமே இவர் தானே. இவர் யாரை கேட்டு என் அக்காவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாரு? இவருக்கு என்ன உரிமை இருக்கு என் அக்காவை அடிக்கிறதுக்கு? என்னடி பேசுற? அவரோட ஹஸ்பண்ட்ரி. ஹஸ்பண்ட்னா கை நீட்டி அடிப்பீங்களா? அதுவும் பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணலனா அவளுக்கு இப்படி ஆயிருக்குமா? அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப உள்ள இருந்திருப்பாளா? கையை எடுத்துட்டு பேசுடி. என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அத்தான் கூட பார்க்க மாட்டேன். உங்க மேல எனக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராதிகா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் பண்ணது தப்பு தான். அதுக்குன்னு இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்திக்கிட்டு இருந்தா அது என்ன? நீங்க என்ன பேசுறீங்க? அவருக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? இப்ப என் அக்கா சீரியஸா இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட இன்னும் யாரும் சொல்லல. எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ராதிகா, எனக்கு புரியுது. உன் வருத்தம் கோபம் எல்லாமே நியாயமானதுதான். அதுக்குன்னு இப்படி கத்துனா எல்லாம் சரியாகிடுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். இனி பேச என்னன்னா இருக்கு? இவரை நம்பி தானே எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப என் அக்காவை சந்தோஷமா பாத்துக்கணும்ல. இவர் ஏன் இப்படி பண்ணாரு? சத்தியமா இவர் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சது என்னால நம்பவே முடியலண்ணா. நல்ல வேலை, நான் போன வேலை சீக்கிரமா முடிஞ்சதால என்னால இன்னைக்கே வர முடிஞ்சது. நான் மட்டும் இன்னைக்கு வராம நாளைக்கு வந்திருந்தேனா இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிருந்திருப்பீங்கல்ல. ராதிகா, நீ என்ன பேசுற? நான் கரெக்டா தானே பேசுறேன். ராதிகா, கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா சொல்ற மாதிரி நீ இப்ப கத்துறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணியை பார்ப்போம். உங்க அண்ணனை திட்டினதும் உனக்கு கோவம் வருது இல்ல? ஆனா அடிபட்டு சீரியஸா இப்ப கிடக்கிறது ஏன் அக்கா. அதுவும் வயிற்றுல குழந்தையோட. அவளுக்கு என்ன ஆகுமோ குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருக்க. நீ உங்க அண்ணனை ஒரு வார்த்தை சொன்னதும் என்கிட்ட வரியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணியை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அப்புறமா பேசிக்கலாம் தானே சொல்றேன். நான் இவ்வளவு பேசுறேன், உங்க அண்ணன் வாய் திறந்து ஏதாவது சொல்றாரான்னு பாரு. விடுடி, எதுக்குடி இப்ப எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அக்காவை பார்ப்போண்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் பேசிக்கலாம். இதுக்கு மேல என்ன ஒண்ணு பேசுறது இருக்கு? ராதிகா, அண்ணன் சொல்றலம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். கிரண், இருடா, அவ பேசட்டும். அவ அக்காவுடைய நிலைமைக்கு காரணம் நான் தானே. நான் பண்ணது பெரிய தப்பு இல்லை. அவ பேசட்டும். அவ கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அக்காவுக்கு தானே பிரச்சனை. என்ன இங்க கத்திட்டு இருக்கீங்க? இத ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? டாக்டர், சாரி டாக்டர், ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான். அதுக்குன்னு இப்படி தான் கத்திட்டு இருப்பீங்களா? மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது? அம்மா, மன்னிச்சிடுமா. ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் எதுவும் கத்த மாட்டாங்க. அம்மா, என் மருமக எப்படி இருக்கா? அவள் நல்லா இருக்கால? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அது டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா. சிஸ்டர், என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அப்பாவி மீறி மூஞ்சி வச்சுட்டு கேக்குறீங்க? ராதிகா, ஒரு நிமிஷம் அமைதியா இரு. கத்துறதால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். சாரி சிஸ்டர். ராதிகா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு கத்தாத. சரிக்கா, நான் இனிமே கத்தல, சண்டை போடல, எதுவும் பேசல. சிஸ்டர், என் அக்கா நல்லா இருக்கால? அவ குழந்தை நல்லா இருக்குல்ல? அவங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்காங்க? அது மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, டாக்டரே வந்து எல்லாம் சொல்லுவாங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்புறம் இங்க நின்றுட்டு சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருக்காதீங்க. பக்கத்துல இருக்க பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை டாக்டர், அவள் இனிமே கத்த மாட்டா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் நிலா எப்படி இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. டாக்டர் வந்து தான் சொல்லுவாங்க.
நீயும் இவ்வளோ நேரம் உள்ளதானமா இருந்த, உனக்கு தெரியாம இருக்குமா? தயவு செஞ்சு சொல்லுமா, எங்க வீட்டு பொண்ணு நல்லா இருக்கால? நான் தான் சொல்றேன்லங்க, எனக்குலாம் எதுவும் தெரியாது, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இன்னும் இங்க சவுண்டு எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? டாக்டர் டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? அம்மா அர்ஜுன் எங்க? உங்களை தாங்க கேட்குறேன், அர்ஜுன் எங்க? டாக்டர், நான் இங்கே தான் இருக்கேன். ஓ, இங்கதான் இருக்கீங்களா? டாக்டர், நிலாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் நல்லா தானே இருக்கா? ஒவ்வொரு தடவையும் செக்கப் வரும்போது நான் என்ன அர்ஜுன் உங்ககிட்ட சொல்லுவேன்? நிலா நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கொடுக்குற மெடிசனை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் தான் சொன்னனா? டெலிவரி பத்தி எதுவும் சொல்லலையா? டெலிவரி பற்றி எனக்கு தெரியல டாக்டர். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அர்ஜுன் நீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பணும். அப்போ கூட உங்களை கூப்பிட்டு நான் சொன்னேனா இல்லையா? எப்போ வேணா வலி வரும், வலி வரும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, டெலிவரியில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆ, ஆமாம் டாக்டர், சொன்னீங்க. சொன்னீங்க டாக்டர். நான் இங்கேருந்து கிளம்பும் போது கூட கூப்பிட்டு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருந்து என்ன அர்ஜுன் பிரயோஜனம்? இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஈஸியாக முடிய வேண்டியதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? என் அக்கா நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அர்ஜுன். அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதில் அவள் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டா. இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா அர்ஜுன்? அவங்க தனியாக போயிருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி டைமில். தப்பு தான் டாக்டர். ஒரு சின்ன சண்டை, நான் அவளை வீட்டை விட்டு வெளில போகணும் கோபத்தில் சொல்லிட்டேன். அவளும் ஒரு வேகத்தில் வெளியில் போயிட்டா. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறீங்க அர்ஜுன். அவளுக்கு வயிற்றில் ஃபோர்ஸாக கார் வந்து இடிச்சிருக்கு. அட்மிட் பண்ணும்போது வயிற்றில் கார் வேகமாக வந்து இடிச்சிருக்குன்னு சொன்னப்பே நான் பயந்துட்டேன். டாக்டர், ஆனால் நான் பயந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ என் அக்கா நல்லா தானே இருக்கா டாக்டர்? உன் சிஸ்டருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. டாக்டர், பேபி நார்மல் டெலிவரி தான், குழந்தையும் நல்லா இருக்காங்க, நிலாவும் நல்லா இருக்காங்க. அப்புறம் அர்ஜுன், டாக்டர், வாழ்த்துக்கள், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். நிலா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ போய் பாருங்கள், நீங்கள் மட்டும் போய் பாருங்கள், மற்றவங்களாம் அப்புறமா போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிலாம் எதுக்கு சார், இது என்னோட கடமை. ஆனால் இது மாதிரி திரும்பவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர், இனிமே இது மாதிரிலாம் நடக்காது, நாங்கள் ஜாக்கிரதையை பார்த்துக்குறோம். ஓகே சார், அவர் மட்டும் போய் பார்க்கட்டும், நீங்கள் அப்புறமா போய் பார்த்துக்கோங்க. சிஸ்டர், நீங்கள் வாங்க. குட்டி தங்கம், உன்னையும் உங்கள் அம்மாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இந்த அப்பாவை மன்னிச்சிடுவீங்களா? நீயும் உங்கள் அம்மாவும் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா? நிலா, நிலா, சாரிடி. நான் ஏதோ புத்தி கேட்டு பண்ணிட்டேன். நான் உன்னை நம்பாமல் இருந்தது ரொம்ப பெரிய தப்புடி. கட்டின பொண்டாட்டிய நம்பாமல் உன்னை கை நீட்டி அடித்து வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டேன். உன் மனசு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம கோவத்தில் என்னென்னமோ பண்ணிட்டேன்டி. என்னை மன்னிச்சிட்ரி. நிலா, நிலா, அர்ஜுன், நிலா, சாரிடி. பயந்துட்டீங்களா அர்ஜுன்? எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டீங்களா? பயந்துட்டேனா? ஏய், என் உசுரே போயிடுச்சுடி.
உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு இங்கேயே உசுர் போயிருக்கும். அப்படிலாம் நான் இருக்கிற வரைக்கும் போகாத அர்ஜுன். ஏண்டி நான் தான் ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னேன்னா நீயும் கிளம்பி போயிடுவியா? புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்ல, அதான். என்னடி புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்னு? பொண்டாட்டி சொன்னாலும் புருஷன் கேட்கணும்ல. ஆனால் நான் கேட்கவே இல்லைல்ல. நீ சொன்னதை நான் கேட்காம உன் மேலே கோவப்பட்டு என் கையால் உன்னை அடிச்சிட்டேன். பரவாயில்ல அர்ஜுன், இது நாள் வரைக்கும் என்னை நீங்கள் கோவப்பட்டு ஒரு வார்த்தையும் பேசினதும் இல்லை, கை வாங்கினது கூட இல்லை. அன்னைக்கு அடித்தது எனக்கு வலிக்கல அர்ஜுன். ஆனால் எனக்கு வலிக்குதுடி. உன்னை அடிச்சேன்ல, எனக்கு வலிக்குது. ஐயோ, வலிக்குதா அர்ஜுன்? என்னால் முடியல அர்ஜுன். நான் சரியானதுக்கப்புறம் உங்கள் கைக்கு மருந்து போட்டு விடுறேன், அப்புறம் வலிக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உனக்கு விளையாட்டு தானடி. என் புருஷன்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாடுவேன்? இனிமேலாம் நீ என்கிட்ட விளையாட முடியாது. விளையாடுறதுக்கு ஆள் வந்துருச்சு, பார்த்துக்கோ. ஆமாமா, இனிமேல நீங்க என் கூட விளையாடுவீங்களா என்ன? நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பொண்ணு தான் வந்திருக்கு, இனிமே என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. யார் சொன்னா? பொண்ணு வந்தா பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டேனா என்ன? எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதானப்பா. பொண்டாட்டியெல்லாம் அவங்களுக்கு பொண்ணு பிறக்கிற வரையும் தான். பொண்ணுலாம் பிறந்துருச்சுன்னா பொண்ணு தான் முக்கியம், பொண்டாட்டிலாம் ஆளே தெரிய மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்பயுமே நீ தான் ஃபஸ்ட்டு, உனக்கு அப்புறம் தான் வேற யாரா இருந்தாலும். நம்பிட்டேன்ப்பா. அர்ஜுன், இவ யார மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்காளா இல்லை உங்களை மாதிரி இருக்காளா? உன்ன மாதிரி தான் இருக்கா. உன்ன மாதிரி அழகா இருக்கா பாரு. அப்படியா? என்ன மாதிரியே இருக்கா? ம், உன்ன மாதிரி தான் இருக்கா. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. என்னால் முடியலடி. என்னால் நீயும் பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. கஷ்டப்படாம குழந்தை பெத்துக்க முடியாது அர்ஜுன். கஷ்டப்படாமல் குழந்தை பெற்றுக்க முடியாது தாண்டி, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு மேலேயும் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. அதெல்லாம் இல்லை அர்ஜுன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நிஜமாக உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையாடி? நான் உன்னை அவ்வளோ பேசியும் நீ எப்படிடி எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசுகிற? ஆனால் என்னால் முடியலடி. அர்ஜுன், புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது அர்ஜுன். நான் பண்ணதும் தப்பு தானே. என்னதான் என்னதான் அவங்க அதை பண்ணி இருந்தாலும் பண்ணலினாலும் கூட பிறந்தவங்கள பற்றி தப்பாக பேசினா கூட பிறந்தவங்களுக்கு கோபம் வரும் தானே. அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாதுல்ல. அதை நான் யோசிக்கவே இல்லை அர்ஜுன். நான் பிரபாவும் கிரண் அண்ணாவும் பேசினதை அரைகுறையே கேட்டுட்டு நான் அன்னைக்கு கத்தியிருக்கக்கூடாது. தப்பு என் மேலே தான் அர்ஜுன். நான் அது என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசியிருக்கணும். அதுவும் நான் அப்படி கத்தாமல் உங்ககிட்ட நான் பொறுமையாக பேசியிருக்கணும். நான் பண்ணது தப்பு தானே. அதனால தானே நீங்கள் என்னை கோவப்பட்டு அடிச்சிங்க. அதை கூட இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்வியாடி? என் மேலே கோவப்பட்டு சொல்ல மாட்டியா? உங்கள் மேலே கோவப்பட்டு நான் என்ன அர்ஜுன் பண்ண போகிறேன்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால எனக்கு கோவம் வரல அர்ஜுன். எனக்கு சிரிக்கணும்னு தான் தோணுது. என்னடி சொல்கிற? நான் அவ்வளோ பண்ணியும் என் மேலே உனக்கு கோவம் வரலையா? அர்ஜுன், அவளை பார்த்தீங்களா? அவளை பார்த்தா யார் மேலேயாவது நமக்கு கோவப்பட்டு பேசணும்னு தோணுமா? எவ்வளோ அழகாக நம்ம பேசுகிறத கேட்டுட்டு இருக்கான்னு பாருங்களேன். உண்மைதாண்டி. அவளை பார்த்தா யாருக்கும் கோவமும் வராது, வெறுப்பும் வராது. நான் உள்ளே வரும்பொழுது அழுதுகிட்டே இருந்தா. அவகிட்ட போய் இந்த அப்பாவை மன்னிச்சிடுவியான்னு கேட்டேன். உடனே அழுகையை நிறுத்திட்டா. என்ன அர்ஜுன் சொல்கிறீங்க? உண்மையாவா? நீங்கள் வந்து சாரி சொன்னதும் அழுகி நிறுத்திட்டாளா? ம், ஆமாம். நீயும் உங்கள் அம்மாவும் இந்த அப்பாவை மன்னிச்சிடுவீங்களான்னு கேட்டேன். அழுகையை நிறுத்திட்டா. பார்த்தீங்களா, நம்ம பொண்ணே உங்களை மன்னிச்சிட்டா. இதுக்கப்புறம் நான் மன்னிக்க என்ன இருக்கு? ரொம்ப கெட்டிக்காரி தான். அவள் பிறந்ததுமே அப்பா அம்மாவுடைய சண்டை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வச்சுட்டா. நிலா, ம், சாரிடி. பாரு, இந்த லஞ்சம் எனக்கா இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பொன் குழந்தையே பெற்று தந்துட்டேன்னு லஞ்சமாக கொடுக்குறீங்களா? இது உனக்கு தான்.
உனக்கு மட்டும்தான். அப்படியா? ம். ஏங்க, வீட்டில் எல்லாரும் பாப்பா பார்த்தாங்களா? இல்லடி, இன்னும் யாரும் பார்க்கல. ஏங்க, என்னங்க யாரும் பார்க்கலன்னு சொல்றீங்க? சரி, நீங்க பாப்பாவை தூக்கிட்டு போய் அங்க காமிங்க எல்லார்கிட்டயும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, நீ இரு, நான் போய் பாப்பாவை போய் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயும் காட்டிட்டு வரேன். ஆ, சரிங்க. அடடே, என் பேத்தி என்ன அழகா இருக்கா. அண்ணி, அப்படியே நிலா மாதிரியே இருக்கா பாருங்களேன். ஆமா அர்ஜுன், அப்படியே நிலா மாதிரி தான். நிலா மாதிரி அழகா இருக்கா. பாருங்களேன், கண்ணை இப்படி உருட்டி உருட்டி பார்க்கறானே. தங்கம், இங்க பாரு, நான் தான் உன் பாட்டி. அம்மா இருங்கம்மா வரேன். தங்கக்குட்டி, எவ்வளவு அழகா இருக்கீங்க. என்னடா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கற? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் உன் சித்தி, உங்க அம்மாவோட தங்கச்சி. டே அர்ஜுன், அப்படியே நிலா மாதிரியே இருக்காடா இவ. ஆமாம்மாம்மா, அப்படியே அண்ணி மாதிரியே இருக்காங்க. செல்லக்குட்டி, கொஞ்ச நேரத்துல நீங்களும் உங்க அம்மாவும் எங்களை எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க. ராதிகா, ஆ, சொல்லுங்க தான். என்னால் மன்னிச்சிடுன்னு சாதாரணமாக கேட்க முடியல. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது நீ கோவப்பட்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ கோவப்பட்டது நியாயமானது தான். நான் எப்படி என் அக்காவை தப்பாக சொன்னதும் உங்கள் அக்கா மேலே கோவப்பட்டனோ அது மாதிரி தானே உங்கள் அக்காவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சு என் மேலே நீ கோவப்பட்ட. நீ கோவப்பட்டதாலேயும் நீ சொன்ன வார்த்தைனாலேயும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் பேசினது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் பேசினதெல்லாம் உண்மைதான். அதுக்காகலாம் நான் சாரிலாம் கேட்க மாட்டேன். நீ சாரி கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, நான் சொல்கிறேன். தங்கக்குட்டி, என்னடா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? நாங்க என்ன பேசுறோன்னு உனக்கு புரியலையா? நாங்க என்ன பேசுறோன்னு உனக்கு இப்ப புரியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் புரியும். அர்ஜுன், நிலா எப்படிடா இருக்கா? ஆ, நிலா நல்லா இருக்கா. சரிடா, ரொம்ப நேரம் குழந்தைய வெளியில கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. நீ போய் அவகிட்ட கொடு. ஆ சரிடா. அம்மா, நான் பாப்பாவை போய் நிலா கிட்ட கொடுக்குறேன். என்னதான் அவள் அழுவலைனாலும் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன்ல, நான் அவகிட்ட போய் கொடுக்குறேன். சரிப்பா, நீ போய் குழந்தைய அவகிட்ட கொடு. நைட் அவள் சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல. நான் போய் அவளுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவளுக்கு மாற்று துணி வேற வேணும். ஆ ஆமாம்மா, அவள் கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டா. இருங்க, நான் குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு நானும் உங்கள் கூட வீட்டுக்கு வரேன். அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருந்தால, அதை நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அதுக்கப்புறமா சமைச்சு பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. ஆ சரிப்பா. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் இங்கே இருக்க தேவையில்ல, டாக்டர் சொன்னாங்கல்ல, அதனால் 2-3 பேர் மட்டும் இருங்க. அப்புறமா நம்ம வேணால் குழந்தைய பார்த்துக்கலாம். எப்படியும் 2 நாளில் குழந்தை வீட்டுக்கு வந்துடும்ல. சரிடா, நாங்களும் உங்க கூடயே வீட்டுக்கு வரோம். ராதிகா, நீயும் அணுவும் இங்கே அக்கா கூட இருங்க. நாங்கள் போய் அக்காவுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரோம். ஆ, சரிங்க அத்தை, நீங்களாம் கிளம்புங்க. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நானும் அனுவுமே பார்த்துக்குறோம். பிரபாக்கா, நீங்களுமே கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் இங்கே இருக்கேன். மற்றவங்களாம் கிளம்பட்டும். ஆ, சரிக்கா. டே அர்ஜுன், நீ போய் குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு வாடா, நம்ம கிளம்பலாம். அவளுக்கு வேற பசிக்கும்ல, நம்ம போய் அவளுக்கு சாப்பாடு வேற செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். கடையிலலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்காது. ஆமாம் ஆமாம், கடையிலலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேணாம். அவளுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. நம்ம வீட்டிலே பார்த்து செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். நீ போய் குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு வா. குழந்தைய வந்து கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆ சரிங்க அத்தை. சரிம்மா, நீ பார்த்து இரு. ராதிகாவும் அணுவும் பிரபாவும் இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். நான் உனக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அம்மா வேற உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கடையிலலாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறோம். நான் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் உடனே வந்துடுவேன். சரிங்க, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நான் உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஹேய், நான் அதுக்காக சொல்லலடி. அப்புறம் எனக்காக சொன்னீங்களா? ஆமாம், நான் உனக்காக தான் சொல்கிறேன். என் பொண்ணே உன்னை பத்திரமா பார்த்துப்பா. அதனால் நீ கவலைப்படாத. நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிங்க சார். அதான் உங்கள் பொண்ணை என்னை பார்த்துக்கிறதுக்கு சொல்லிட்டு போயிருக்கீங்கல்ல, அப்போ உங்கள் பொண்ணு என்னை பார்த்துப்பா. நீங்கள் போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுங்க. எங்கே கிளம்பிட்ட? என்னங்க,
நிலாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அத்தை கால் பண்ணி சொன்னாங்க. வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அறிவு இருக்கா அவனுக்கு? ஏங்க குழந்தைய பார்க்க தானே போறேன்னு சொல்கிறேன், இதுக்கு எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? பின்ன நேத்துலேருந்து இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் கூட யோசிக்காம குழந்தை பிறந்திருக்கு கிளம்பி போறாங்கிற. ஏங்க எவ்வளோ பிரச்சனை நடந்தா என்னங்க, அதுக்காக குழந்தை பிறந்திருக்கு. ஏங்க என் தம்பியோட குழந்தைங்க, நான் இப்படி பார்க்காம இருக்க முடியும்? வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். காவியா, நான் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாம பேசுறியா? எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு கிளம்பி போறேன்னு சொல்ற. நீ அங்கே போனீனா உன்னை வாமா குழந்தை பிறந்திருக்கு அத்தாங்கிற முறையில் பாரு தூக்கு கொஞ்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அதை எதிர்பார்த்துலாம் நான் போகலைங்க. குழந்தைய பார்க்கணும்ல, அதுக்காக தான் போகிறேன். எனக்கும் ஆசை இருக்காதா என் தம்பியோட குழந்தைய நான் பார்க்கணுன்னு தூக்கணும்னு? எனக்கு புரியுது காவியா, ஆனா இங்க நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல. நீ பண்ண தப்பெல்லாம் அவனுக்கு எல்லாமே தெரியல காவியா. இப்போதைக்கு அர்ஜுன் பார்வையில நீ நல்லவ கிடையாது. அதுக்குன்னு குழந்தைய நான் பார்க்கக்கூடாதா? சொல்லிட்டே இருக்கேன், திரும்பவும் குழந்தைய பார்க்க கூடாதான்னு கேட்டுட்டு இருக்க. நீ போனீன்னா அங்க திரும்பவும் ஏதாவது பிரச்சனை நடக்கும். அது ஒன்றும் வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல், புரிஞ்சுக்கோ. எப்படியும் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு தானே வருவாங்க, அப்ப பாத்துக்கலாம். இப்பெல்லாம் நீ எங்கேயும் போகாத. இல்லைங்க, நான் என் தம்பி குழந்தைய பார்த்தே ஆகணும். நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கிளம்பி போகிறேன். கவி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அர்ஜுன், நாங்கள் போய் அதுக்குள்ளே சமைச்சிடுறோம். நீ நிலாவுக்கு தேவையான துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. நாங்கள் சமைச்சு முடிச்சதும் நம்ம 3 பேருமே ஒன்றாவே போகலாம். அம்மா நீங்க எதுக்குமா, நீங்க வீட்டிலே இருங்க, நான் போய் கொடுத்துக்கிறேன். நீங்க சமைச்சு பேக் பண்ணி மட்டும் வைங்க. அது மட்டும் இல்லாம நேத்துலேருந்து நீங்க ரெஸ்ட்டே எடுக்கலம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஞாபகம் இருக்குல்ல. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் இது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க. டே அதுக்கு இல்லடா அண்ணி, அதான் அர்ஜுன் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, நம்ம சமைச்சு பேக் பண்ணி கொடுப்போம், அவனே எடுத்துகிட்டு போய் கொடுப்பான். நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துறீங்க, அப்போ தான் உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். காவியா, எங்கம்மா கிளம்பிட்ட? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தான், குழந்தைய பார்க்கலான்னு. வனஜா, அதெல்லாம் யாரும் ஹாஸ்பிட்டல் போக வேணாம். அங்கேயாவது அவன் நிம்மதியாக இருக்கட்டும். தேவையில்லாமல் அங்கேயும் போய் அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அவன் நிம்மதியை கெடுக்க தேவையில்ல. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? நான் குழந்தைய பார்க்கக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? வனஜா, என் பேரப்பிள்ளையை பார்க்கறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லு. தேவையில்லாமல் அங்கே போய் என் மருமகளையும் என் பேரப்பிள்ளையும் தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லு. அண்ணி, காவியை பார்க்கறதுல என்ன ஆக போகுது? சொல்கிறல்ல வனஜா, யாரும் அந்த பக்கம் போக தேவையில்ல. அர்ஜுன், டேய் அர்ஜுன், உனக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நான் பண்ணது தப்பு தான். ஆனால் நான் உன் குழந்தைய பார்க்கக்கூடாதாடா? அவன்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்க? டேய், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? அவளுக்கு துணி எடுக்கலான்னு தானே வந்த. போ, அவள் எவ்வளோ நேரம் அங்கேயே இருப்பா. நாங்கள் போய் சமைக்கிறோம், நீ போய் அவளுக்கு தேவையான துணி எல்லாத்தையும் எடுத்து வை. ஆ சரிங்கம்மா. அர்ஜுன், அர்ஜுன். வனஜா, நீ வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. எதுக்கு மற்றவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு? அம்மா, அத்தை நீங்களாவது சொல்லுங்களேன். என்னால் என்ன சொல்ல முடியும் காவியா? அத்தை, நிலாக்கா, உங்கள் குழந்தை அப்படியே உங்களை மாதிரி அழகாக இருக்காக்கா. அனு, என் பொண்ணு தான் அழகு, என் அக்கா கொஞ்சம் சுமார் தான். ஓ அப்படிங்களா? நான் சுமாராக இருக்கேன், உன் பொண்ணு அழகாக இருக்கா. ஆமாம், என் பொண்ணு தான் அழகாக இருக்கா, நீ கொஞ்சம் சுமார் தான். சொல்லுவடி, சொல்லுவ. நீ வேணா பாரு, என் பொண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறம் வாங்கிட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. நானும் என் பொண்ணும் ஜாலியாக ஊர் சுற்றுவோம். சித்தியும் பொண்ணும் பண்ணுற அலப்பறையில் இந்த நாடே தாங்காதுமா. ஆமாம் ஆமாம், தாங்காதுதான். அனு, நீ மட்டும் அன்னைக்கு என்னை தேடி வரலன்னு வச்சுக்கேன், நானும் என் குழந்தை என்ன ஆயிருப்போன்னு எனக்கு தெரியல. உன்னால தான் நானும் என் குழந்தையும் பழைச்சோம். என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? நாங்களாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா என்ன? அதானே, நாங்களாம் இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆகுமா என்ன? உன்னையும் குழந்தையும் நாங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டோமா? ஆமாம், அவர் என்னதான் பேசியிருந்தாலும் உன்னை யார் வீட்டை விட்டு வெளில போக சொன்னது? ஏய், இப்போ எதுக்குடி அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம்மா, இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீ வீட்டுக்கு சரியாகி வருவல்ல, அப்போ பார்த்துக்கிறோம் நீ. ஏய், இப்போ எதுக்குடி இதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க?
அங்க பாரு அவளை. நம்ம என்ன பேசுறோன்னு அவனுக்கு புரியவே புரியாது. ஆனா எப்படி கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கா பாருங்களேன். நீங்களாம் என்ன பேசுறீங்கன்னு அவ பார்த்துட்டு இருக்கா. அக்கா, இவளுக்கு தூக்கமே வராதா? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தூங்கவும் மாட்டேங்கிறா, சிரிக்கவும் மாட்டேங்கிறா, கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கா. அதான் அவனை எனக்கும் தெரியல. கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கா, சிரிக்கவும் மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா. ஒருவேளை இவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரோ? நம்ம என்ன பேசுறோம் அதெல்லாம் தெளிவா கேட்டுட்டு என்கிட்ட சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம என்ன பேசுறேன்னு கண்ணை உருட்டி உருட்டி கவனிச்சிட்டு இருக்கா. ஆமாண்டி, என் பிள்ளைதான் வாயை திறந்து சித்தி இப்படிலாம் சொன்னுச்சுப்பான்னு சொல்ல போறா. ஒரு பொண்ணாச்சே, சொன்னாலும் சொல்லுவா. அம்மாடி நிலா. ராதிகா, அம்மா குரல் தானே? ஆமா, அம்மா தான். அம்மாவா? அம்மா எப்படிடி? அக்கா, ராதிகா தான் ஃபோன் பண்ணி நைட்டே விஷயத்த சொல்லிட்டா. அதான் அவங்க இவ்வளோ சீக்கிரமா இங்கே வந்துட்டாங்க. லூசாடி நீ, அவங்க பயந்துருப்பாங்க. நிலா. அம்மா. ஐயோ, என் பொண்ணு தலையில எவ்வளோ பெரிய கட்டு. இது என்ன கேள்வி? அடிபட்டா தலையில கட்டு கட்ட தான் செய்வாங்க. ஏய், சும்மா ரெடி. நீலா, இப்போ எப்படிம்மா இருக்கு? ரொம்ப வலிக்குதா? பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண அடிதான், சரியாயிடும். ஏண்டி, இது பார்த்தா சாதாரண அடி மாதிரியா இருக்கு. அவரு தான் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. உன்னை யாரடி அந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளில போக சொன்னது? அம்மா, ஏதோ ஒரு கோவத்துல போயிட்டாமா. ஆமா, என்ன பெரிய கோவம்? அவர் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த நிலைமையில நீ வீட்டை விட்டு போயிருக்கலாமா? அம்மா, அவர் எவ்வளவு பேச்சு பேசியிருக்காரு, நீ அதை பத்தி கேட்காம அக்காவை ஏன் வீட்டை விட்டு வெளில போனேன்னு அக்காவை திட்டிட்டு இருக்க? அவர் என்னதான் சொல்லியிருந்தாலும் அந்த நிலைமையில நீ வீட்டில் தாண்டி இருந்திருக்கணும். உன்னை யாரடி வீட்டை விட்டு வெளில போக சொன்னது? அம்மா, இனிமே அது பண்ண மாட்டேன். நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேம்மா. அம்மா, என்னடி, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? அது இல்லம்மா, நீ என்ன பார்த்து திட்ட வந்தியா இல்ல உன் பேத்தியை பார்க்க வந்தியா? அவ்வளவுதான், இனிமே எங்க அம்மாலாம் கண்டுக்காது. நீ வாயை மூடுறி, அதிகமா பேசிட்டு இருக்க. என் தங்கம், என் வயிறம், சமத்தா படுத்திருக்கீங்க. என்ன கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்க தான் உங்க தாத்தா பாட்டி, உங்க அம்மாவோட அப்பா அம்மா. ஆமாமா, நீ சொன்ன உடனே அவளுக்கு புரிஞ்சுன்னு பாரு. உடனே தாத்தா பாட்டின்னு வந்து கட்டிப்பிடிக்க. சும்மா இரண்டி. என் பட்டு, என் பொண்ணு மாதிரி என்ன அழகா இருக்கா என் பேத்தி. பா, சைடு கேப்ல நீ நிலாவை அழகுன்னு சொல்லிட்ட. நிலாவோட பாப்பா அழகா இருக்கா. அவ கிடக்குறா. என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணை உருட்டி உருட்டி தாம்மா பாக்குறா. அவளை நாங்க பார்த்ததுல இருந்து அதை மட்டும்தான் பண்றா. அவ அழுதும் நான் பார்க்கல, சிரிச்சும் பார்க்கல, ஏன் தூங்கியுமே பார்க்கல. ஏண்டி தங்கம், இங்க பாருங்க, பாட்டி பார்த்து சிரிங்க, தாத்தா பார்த்து சிரிங்க. ஆமாமா, உங்க பாட்டியும் தாத்தாவும் பார்த்து சிரிங்க. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதாவது பண்ணி வச்சியாடி? மாட்டினடி. நானா? நான் என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. ஏய், உன்னை பெத்தவடினா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, நீ எதுவும் பண்ணாமையா இருந்திருப்ப. ஒழுங்கா உண்மையே சொல்லு, என்ன பண்ண? ஆமா, நானும் கேட்க மறந்துட்டேன். ராதிகா, ஏதாவது பண்ணியாடி? ஏய், என்ன ஆளாளுக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நானும் ஒன்றும் பண்ணல. பொய் சொல்லாத. அனு, நீ சொல்லு, இவ வெளியில யாருக்கிட்டையாவது சண்டை போட்டாளா? அதுமா. அனு, நீ சும்மா இரு, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நானும் எதுவும் பண்ணல. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? ஏதாவது ஒண்ணுனாலே தையா தக்கான்னு குதிப்ப. இப்ப இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சும்மாவா விட்டுருப்ப? நீ யாரடி திட்டின? வேற யாரு? உங்க வீட்டுக்காரு தான். இப்போ உன்னை கேட்டாங்களா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனும் வேணாம், அமைதியா இரு. ஏட்டி, என்னம்மா? மாப்பிள்ளை என்னடி சொன்ன? நானா ஒன்றும் சொல்லல. பொய் சொல்லாம சொல்லு. மாப்பிள்ளை என்ன சொன்ன? என்ன சொல்லுவாங்க? நிலா இப்படி அடிப்பட்டு கலந்ததால கோவத்துல ஒரு 2-3 வார்த்தை சொல்லி திட்டிட்டேன். அதுக்கு இப்ப என்னவா? ஏய், என்னடி சொல்ற? அவரை திட்டினியா? ஆமா, நீ இப்படி படுத்து கிடந்தீனா கோவம் வருமா வராதா? அதான் திட்டுனேன். ஏட்டி, அறிவு இருக்கடி உனக்கு? அக்காவோட புருஷனை போய் திட்டி இருக்க, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. எங்க திட்டின? இப்ப என்ன? எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால திட்டினேன். ஏன் ராதிகா, ரொம்ப திட்டிட்டியோ? அந்த அளவுக்குலாம் இல்ல, லைட்டா தான் திட்டினேன். அதுக்குள்ளே தான் அந்த நர்ஸ் வந்து ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, ஏன் கத்திட்டு இருக்கீங்கன்னு வந்து திட்டுனுச்சு. அதுக்கப்புறம் எங்க பேச? ஏட்டி, அவன் புருஷனை திட்டினான்னு சொல்ற, நீ சிரிச்சுக்கிட்டே ரொம்ப திட்டினியான்னு கேக்குற. மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே ஏமா நீங்க வேற? அதுக்குன்னு
அக்கா புருஷன் குடும்பம் இல்லாம மரியாதை இல்லாம பேசுவாங்க? அம்மா, நான் அவங்க அக்காவை பத்தி பேசினேன், அவர் கோவப்பட்டு என்ன திட்டினாரு. அது மாதிரி தானே இவளுக்கும். அவ அக்கா நிலைமைக்கு காரணம் இவர் தான் நினைச்சு அவரை திட்டியிருப்பா. ஆமா, அப்புறம் அவர் தானே காரணம். அவர் பாட்டுக்கு சும்மா இருந்திருந்தாருன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, உனக்கும் அடிபட்டு இருக்காது. அதான் திட்டினேன். பாரு, ஒழுங்கா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கிற. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் அக்கா இந்த நிலைமைக்கு காரணம் அவரு தானே. நான் ஒன்றும் பொய்யால எதுவும் சொல்லலையே, உண்மையா தானே திட்டினேன். அப்புறம் என்ன, என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. என்னங்க என்னங்க நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க? அவ என்ன பேச்சு பேசலான்னு பாருங்க. என்னம்மா பண்ண சொல்ற? அவ சின்ன வயசுலேருந்து அப்படிதான். அவங்க அக்காவை யாராவது லைட்டாக முறைச்சா கூட போதும், சண்டைக்குன்னு மல்லுக்கு நிற்பா. அவங்க வீட்டுக்கார மட்டும் சும்மா விட்டுருவாளா என்ன? அதுக்குன்னு மாப்பிள்ளை கிட்ட சண்டைக்கு நிக்கலாமா? அவ அக்காவுக்கு முன்னாடி மாப்பிள்ளையாவது நம்மளாவது நம்மளே எத்தனை தடவை திட்டியிருக்கா. இதுல மாப்பிள்ளை மட்டும் என்ன? ஏய், இங்க பாருடி, மாப்பிள்ளை வந்ததும் மன்னிப்பு கேட்கற, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா, என்னால முடியாது, என்னால சரி சொல்ல முடியாது. வேணும்னா நீங்களே சொல்லிக்கங்க. அத்தை, எப்போ வந்தீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.